ஹலோ மக்களே, வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, தோசைக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் ரைஸுக்கு கூட சூப்பராக ஒரு முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு தாங்க. இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுன்னு குயிக்காக சொல்லிடுறேன். ஒரு கடாயில் 4 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 3 வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிறேங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மசாலா பொடிங்க சேர்க்கணும். மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், தனியாத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிறேங்க. வதக்கிட்டு அந்த மசாலா நல்லா வதங்கி வந்த உடனே ஒரு 2 தக்காளி பொடியாக நறுக்கி அதில் கூட சேர்த்து வதக்குங்க. கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கவும். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா மசாலா பொடிங்கெல்லாம் தீஞ்சிரும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் அது ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. பச்சை வாசனை போன உடனே 4 முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிட்டு லைட்டாக கிளறி விடணும். ரொம்ப கிளறக்கூடாது. லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடியை போட்டு ஒரு நிமிஷம் வேக விடுங்க. அப்போது அந்த முட்டைலாம் கொஞ்சம் சாலிடாகும், கட்டியாக ஆரம்பிக்கும். அப்போது கரண்டியில் மெதுவாக அதை பரட்டி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு எடுத்து வேக வச்சிங்கன்னா சூப்பராக ஒரு முட்டை மசாலா ரெடி ஆகிடுங்க. லாஸ்ட்டில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கோங்க. அது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் தோசை கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அட்டகாசமாக 4 சப்பாத்தியில் 5 சப்பாத்தி கூட ஒரே டைமில் நீங்கள் சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.